அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் வாணியம்பாடியில் கனமழையால் மலைக்குன்றின் மீது இருந்த ராட்சத பாறை உருண்டு சாலையில் விழுந்திருக்கிறது. அது குறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையின் இருபுறமும் வீடுகள் இருந்த நிலையில் பாறை சாலையின் நடுவே விழுந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருப்பத்தூர் வாணியம்பாடி பகுதியில் சாலையில் ராட்சத பாறை ஒன்று உருண்டு விழுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். சாலையில் உருண்டு விழுந்த ராட்சத பாறையால் அப்பகுதியில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், இப்ப திருப்பத்தூர் பகுதியில சாலையில ராட்சத பாறை ஒன்று உருண்டு விழுந்திருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் வாகனங்களை இயக்க முடியலன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? இதை அப்புறப்படுத்த ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் அருகே உள்ள வெள்ளச் நகரில் குடியிருப்புகளுக்கு நடுவில் சாலையில் உள்ள ஒரு குன்றின் மீது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ராட்சத பாறை இருந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த ராட்சத பாறை சரிந்து சாலையின் நடுவே விழுந்தது. இருபுறமும் வீடுகள் இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதனால் அவ்வழியாக செல்லும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாமல் 2 சக்கர வாகனங்கள் மட்டுமே சென்று வருகிறது. மேலும் இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் நேற்று இரவு 9:30 மணிக்கு இந்த பாறை சாலையின் நடுவே விழுந்தது. இரவு மற்றும் காலை அவ்வழியாக சென்ற வாகனங்கள், ஓட்டிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் என அனைவரும் அவதிப்பட்டு வந்தனர். இது குறித்து தகவல் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பரவி வந்தது. ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் மிகவும் காலதாமதமாக இன்று காலை அலுவலக நேரத்திற்கு வருவது போன்று தற்போது அந்த இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். சாலையின் நடுவில் விழுந்த அந்த ராட்சத பாறையை உடனடியாக அப்புறப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோபிநாத்.